ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கௌதம் இந்திரால வீட்டில் பயங்கர பிரச்சனை ஏற்படுது. ஜெயம்டி போஸ்ட்டை செந்திலுக்கு கொடுத்துட்றாங்க. பயங்கர காண்டா எல்லாம் இருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் சொல்கிறாரு, இவனை போனா போகுதுன்னு நானும் விட்டுக்கிட்டே இருந்தாமா, இவன் பண்ணுறது ஓவராக பண்ணுறாம, இனிமேல் நம்ம சும்மா விடக்கூடாது. இது அவனோட கெரியருக்கும் இது சரி வராதுமா. ஆமா ஜெயா, அவன் சொல்கிறது கரெக்டு தான். அவனோட பிஸ்னஸுக்கும் சரி வராது, அவனோட வாழ்க்கைக்கும் சரி வராது அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்றாங்க. அழுதுகிட்டே காவியா சொல்றாங்க, ஏங்க இப்படி இருப்பீங்க, இன்னைக்கு நீங்க சரியாயிருவீங்க, நாளைக்கு சரியாயிருவீங்க, நானும் நம்பிக்கையோட இருந்தேன், அது எல்லாத்தையுமே இப்படி சுக்கு நூற உடைச்சிட்டீங்களே, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. காவியா அதை பார்த்துட்டு, ஆமா நீ இப்ப சொல்லு, என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய பதவிய உன் புருஷனுக்கு கொடுத்தப்ப சந்தோஷம் சிரிச்சிட்டு இருந்தேல்ல, இப்ப இப்படி பேச வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹேமா போதும் பேசாத நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஜெயா, தப்பு செஞ்சது அவனை விட்டுட்டு நீ எதுக்கு இவ்வளவு திட்டிட்டு இருக்கிற? இங்க பாரு, யாருமே அவனை பேசக்கூடாது, அதுக்கு யாருக்குமே உரிமையும் இல்லை. எல்லாரும் முதல்ல உள்ள போங்க, நாங்க அவனை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவனை தண்டிக்க வேண்டியது எங்க பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்றாங்க. எல்லாத்தையும் உள்ள போக சொல்றாங்க. கதிரையும் போக சொல்லிடுறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க, நீ முதல்ல போட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ராகினி நினைச்சிட்டு இருக்காங்க, சே இவனை காப்பாற்ற முடியாம இப்படி போய் சிக்கல மாட்டிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் போன பின்னாடி ராகினி இருக்காங்க, ராமச்சந்திரன் ஜெயா இருக்காங்க. ராமச்சந்திரன் சொல்றாங்க, என்னமா பண்றது, இவன் பண்ற தப்புக்கு எல்லாத்துக்கும் காவியா தான் மாட்டிட்டு இருக்கா, பாவம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க இவனை இப்படியே விட முடியாதுங்க, நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க ஜெயா. ராமச்சந்திரன் அங்க இருந்து போனோடனே ராகினிக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடுது, என்ன உங்க வழிக்கு கொண்டு வர போறீங்களா? கண்டிப்பா விட மாட்டேன், அவன் என் வழியில தான் வரணும், நான் உங்க வழிக்கு கொண்டு வர நான் விடவே மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததே கதிரை காமிக்கிறாங்க. சே, இந்த செந்திலண்ணங்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டோமே, இந்த கதிரண்ணங்கிட்ட யாரு இதை எடுத்து கொடுத்துருப்பாங்க, இந்த எவிடன்ஸை சினிமா ஷூட்டிங்ல வீடியோ எடுத்த மாதிரி அப்படியே அத்தனையும் எடுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் வேற யாரும் இல்ல, அந்த இந்திராவா தான் இருக்கும், அவ தான் மூட்டி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டாங்க காவியா வர்றாங்க. ஐயையோ, இவ வேற வர்றாளா, இவகிட்ட நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, காவியா அப்படின்னு என்கிட்ட பேசாதீங்க, நீங்களும் திருந்தவங்க நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் திருந்துற மாதிரி ஐடியா இல்லை, ரொம்ப வர வர மோசமாயிட்டே இருக்கீங்க, உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு, உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. காவியா இதை கேட்டோடனே கோவம் வந்துடுது கதிருக்கு. என்னடி பேசிட்டு இருக்கீங்க, நான் இப்படி ஆனதுக்கு காரணமே நீயும் உன் தங்கச்சியும் தான். என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, அதெல்லாம் கெடுக்கிற மாதிரி தான் நீ வந்தா அப்படின்னு சொன்னோடனே, எங்க இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நீங்க இப்படி போனதுக்கு காரணமே உங்க அழுக்க புத்தியும் உங்க சித்தியும் தான். என் சித்தி மட்டும் பேசுறேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் அடி பின்னி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய வாங்கி அடிக்க வர்றாரு. அவர் பேசாம இருந்துக்கிறாரு. நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமா தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் எங்கிருந்து வந்தீங்களோ நீயும் உன் தங்கச்சி, என் வாழ்க்கையே மாறி போச்சு. ஆமாங்க, நீங்க சொல்றது பார்த்தா ஆட தெரியாதவனுக்கு பேட கோணங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு, இன்னி ஒரு தடவை இந்த வார்த்தையெல்லாம் சொன்னின்னு வச்சுக்க, பிச்சிருவன் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு கதிர். அடுத்தது சுபாஷ் செந்தில் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அதை மறக்க முடியலைங்க. என்ன சுபாஷ் சொல்ற? அது ஒண்ணு இல்லைங்க, வீட்டுல நடந்ததுதாங்க, நீங்களும் அவ்வளவு எதுக்குங்க ஆவேசப்பட்டீங்க? இங்க பாரு, நான் உடனே எல்லாம் ஆவேசப்படல, நானும் தம்பியாகுது போதும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஆனா அவன் எல்லாம் மீறி போய்கிட்டு இருந்தான் சுபா, அதனாலதான் இப்படி கோவமா பேச வேண்டியதாயிடுச்சு. நானும் வெற்றியும் எதுக்கு ஜேஎம்டியா இல்ல, இவன் நல்லா படிச்சவன், நல்லா பொறுப்பா கம்பெனியை பாத்துக்குவான்னு சொல்லிட்டு தான் நானும் வெற்றியும் வேற இடத்துல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான், அதுவும் இல்லாம கௌதம் இருந்தான் கூட அவன் பாத்துக்குவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, சிங்கப்பூர்ல கௌதம் இருக்கான், எப்ப வருவானோ தெரியாது, இப்படியே விட்டா இவன் அவ்வளவுதான் ஊர் சுத்திக்கிட்டே அலைஞ்சானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில், நீங்க சொல்றதும் கரெக்ட் மாதிரி தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுபா அப்போ அங்க நின்றுட்டு கதவை தட்டுறாங்க. வாகேமா அப்படின்னு சொல்றாங்க. சுபா, இல்ல நான் உள்ள வரலாமா? அட வாமா அப்படின்னு சொல்றாரு செந்திலும். என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்னு கேக்குறாரு செந்தில். இல்ல, உங்களுக்கு அத்தை கொடுத்த ஜேஎம்டி போஸ்ட என் வீட்டுக்காருக்காக விட்டு தர முடியுமா, அது வந்தமா அப்படின்னு சொல்றதுக்கு வர்றாரு செந்தில். கரெக்டாங்க வெற்றி வந்துறாரு. நீங்க பேசிட்டு இருக்க, வா நம்ம ரூமுக்கு போலாம். எங்க கொஞ்சம் விடுங்க, நான் மாமா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு ஜேஎம்டி போஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன லூசடி நீ, பேசாம இரு, வா நீ முதல்ல அப்படிங்கிறாரு வெற்றி.
பேசாம இருங்க மாமா, என் வயத்துல குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த குழந்தை பிறக்கும் போது இவர் ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல இருக்கணும் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க கதிர் வந்தாரு. ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? எப்படியோ என்னோட ஜேஎம்டி போஸ்ட புடுங்கிட்டு சந்தோஷமா எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெற்றியும் பேசுறாரு, கதிரும் பேசுறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி சண்டை பெருசாகுது. நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு கதிர் சொல்றாரு. வெற்றி சொல்றாரு, என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அப்படி பேசிட்டு இருந்தேன்னு பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிருவான் அப்படின்னு சொல்றாரு. வெற்றி, ஓ அவ்வளவு தூரம் வந்துருச்சா, அடி, நீ ஒரு ஆம்பளை இருந்தா அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்றாரு. இதை பார்த்தோன்னே பளீர்னு கணத்துல அடிக்கிறாரு செந்தில். கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. என்னங்க நீங்க பாட்டுல பலார்னு கண்ணத்துல அடிச்சிட்டீங்க, தோளுக்கு மேல வளர்ந்த பையனை கையை நீட்டி அடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இது அசிங்கமா இல்லையா தம்பி? அவரு சார்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தம்பி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. சிவா, இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போறாரு கதிர். அப்பையும் கூட சும்மா இல்ல ஹேமா, மாமா நீங்க சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு செந்தில். ஏய் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ முதல்ல வா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாடா கூட்டிட்டு போடா அப்படின்னு செந்திலும் சொல்றாங்க. வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா ஹேமாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க. எதுக்குக்கா இப்ப வர சொல்லியிருக்கா அப்படின்னு ராகினி கேக்குறாங்க. சித்தி நீங்க சும்மா இருங்க, எல்லாம் எனக்கு தெரியும், என்னோட ஜேஎம்டி போஸ்ட் பறிச்சுக்கிட்டாங்க, கரெக்டு தானா, அதுல இருந்து தூக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு கதிர். கரெக்டா சொல்ற கதிர், இதை எப்படி என் வாயில சொல்றதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், நீயே சொல்லிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஜெயா, இந்த விஷயம் நாங்க சொல்ல போறது உங்க எல்லாத்துக்குமே அது அதிர்ச்சியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹேமா சொல்றாங்க, அத இந்த போஸ்ட ஜேஎம்டி போஸ்ட் இவருக்கு கொடுத்துருங்க, இவரு தான் ரொம்ப தகுதியானவர், நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிறாங்க. ஏன் என்னடி பேசிட்டு இருக்க, நீ பேசாம இரு ஹேமா அப்படிங்கிறாங்க. வெற்றி, சும்மா இருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன்ல, நம்ம கேட்காம விட்டோம்னா இவங்க இப்பயும் நம்மளை கவனிக்கவே மாட்டாங்க. அத்தா இத்தனை நாள் இந்திரா புருஷனுக்கும் காவியா புருஷனுக்கும் இதை கொடுத்தீங்க, இவருக்கும் ஒரு தடவை கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. ஏத்த நீங்க இந்திராவோட புருஷனுக்கோ காவியோட புருஷனுக்கோ கொடுத்தீங்க, அவங்க என்னத்த பண்ணாங்க, ஒரு தடவை என் புருஷன்கிட்ட கொடுத்து பாருங்க. இங்க பாரு ஹேமா, ஒரு நிமிஷம் நாங்க பேசிட்டு இருக்கோம் கொஞ்சம். ஏத்த உங்களுக்கு என் புருஷனுக்கு பதவி கொடுக்க ஆசை இல்லையா, இல்ல ஒண்ணுமே படிக்காத உங்க பெரிய பையனுக்கு அந்த போஸ்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜெயாக்கு பயங்கர கோவம் வந்துருது. இங்க பாரு, வரம்பு மீறி பேசிட்டு இருக்க, நானும் போனா போகுது கர்ப்பமா இருக்கிற பொண்ணு பாவம்னு சொல்லி விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லும் போது வெற்றி சொல்றாமா, சாரிமா. ஏய் ஹேமா கொஞ்சம் பேசாம இருடி. ஜெயா சொல்றாங்க, இந்த ஜேஎம்டி போஸ்ட் நான் செந்திலுக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செந்தில் சொல்றாருமா, எனக்கு வேண்டாம் இந்த போஸ்ட், தம்பிக்கே கொடுத்துரு, அவன் தான் என்னை விட படிச்சவன்மா அப்படின்னு சொல்றாங்க. படிச்சவனா இருந்தாலும் நீ தாண்டா இருக்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. இப்ப ராமச்சந்திரன் சொல்றாங்க, ஆமாண்டா இந்த வீட்டோட மூத்த பையன் நீயே, சொல்ல போனா நீ தான் இந்த போஸ்ட்ல இருக்கிறது கரெக்டா, நீ தான் ஜேஎம்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நல்லா இருக்குதே மாமா, அப்போ எப்பவுமே என் புருஷன் உங்களுக்கு கீழே தானா அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.